பிரைஸ்ல கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, நல்லவரே, அப்பாவை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தேவன், இந்த நாளிலும் கூட எங்களோடு நீர் இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீர் பேச போறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொன்னது போல உம்முடைய வார்த்தையின்படி செய்து ஆண்டவரே நாங்கள் நடக்கும்படியான ஒரு கிருபைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்துள்ள போறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, நாம் வேத வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாம் வாழத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தி கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அப்பேற்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இப்பொழுது கூட நாம் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 101 அதிகாரத்தில் 6வது வசனம். தேசத்தில் உண்மையுள்ளவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். ஹல்லேலூயா. தேசத்தில் உண்மையுள்ளவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படியாக என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த தேவதாசன் என்ன பண்றாருன்னா, உண்மையாய் நடக்கும்படியாக தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து நடந்ததுனால அவர் எப்படியாக உண்மையாய் வாழ்கிறாரோ அதே போலத்தான் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்களும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உண்மையுள்ளவர்கள் என்னோட தங்கி இருக்கும்படியாக, என்னோட வாசம் பண்ணும்படியாக என் கண்கள் உண்மையாய் நடக்கக்கூடிய மனுஷர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட உண்மையுள்ள மனுஷர்களை தேடி கண்டுபிடிக்க கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அப்படியாக உண்மையாய் நடக்கக்கூடிய மனிதர்களோட வாழும்படியான ஆண்டவரே அப்பா ஒரு கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த பக்தன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பதாக நாம் உண்மையுள்ளவர்களாக நடக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும். நம்முடைய செய்கை, நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை ஒவ்வொன்றிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன பண்ண முடியும் சொன்னா உண்மையுள்ளவர்கள் என்று சாட்சி பெற முடியும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, தான் எப்படியாக உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல மற்ற ஜனங்களும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். அதே போல தான் இந்த தேவதாசனும் என்ன பண்றாருன்னா விரும்பி கொண்டிருக்கிறார். தேசத்தில் உண்மையுள்ளவர்கள் என்னோட வாசம் பண்ணணும்பா ஆண்டவரே. ஏன் கூட அக்கிரமம் செய்கிறவனோ, பொய் பேசுகிறவனோ, திருடுகிறவனோ அல்லது அவதூறு சொல்லிக் கொண்டு திரிகிறவனோ இப்பேற்பட்ட மனிதர்கள் என்னை சுற்றி இராதபடிக்கு நான் ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷர்களை தேடி கண்டுபிடித்து ஆண்டவரே அவர்களோடு ஆண்டவரே ஒரு நல்ல வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பக்தன் தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறான். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில எத்தனை பேர் உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க? எத்தனை பேர் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? எத்தனை பேர் பொய் சொல்லாதபடிக்கு, திருடாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கை நேர்மையான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? அந்த சூழ்நிலையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையானது சுற்றிலும் பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையற்ற மனுஷர்கள் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்க விரும்பக்கூடாது. ஆண்டவரே, என்னோட வாசம் பண்ணக்கூடியவர்கள், என் குடும்பத்துல வாசம் பண்ணக்கூடியவர்கள் உண்மையாய் நடக்கும்படியாக, நான் வேலை செய்கிற ஸ்தலத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் உண்மையாய் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு அப்பேற்பட்ட கிருபைகளை தாரும் ஆண்டவரே. தன்னுடைய நடக்கையை மாற்றிக்கொள்ள, தங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நீங்க விரும்ப வேண்டும். உண்மையாய் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் விரும்பினால் கர்த்தர் அப்படியாக தேசத்தில் உண்மையுள்ளவர்களை கர்த்தர் பெருக செய்வார். உண்மையுள்ள மனுஷனை தேவன் தாமே பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிற பிரியமுள்ளவர்களே, நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நீங்க உண்மையாய் நடக்கும் பொழுது தேவ ஆசீர்வாதங்கள் உள்ளவர்களாக நீங்க அநேகருக்கு முன்பதாக சாட்சிகளாக ஜீவிப்பீர்கள். இந்த வேளையில கூட நாம் கர்த்தரோடு நெருங்கக்கூடியவர்கள். நம்ம பயபக்தி மாத்திரம் கிடையாதுங்க, நம்ம நடக்கையில கூட, நம்முடைய பேச்சில் கூட ஒவ்வொன்றிலும் நம்ம என்ன பண்ணணுமா, உண்மையாய் நடப்பதை பிறர் பார்க்கத்தக்கதாக நம்முடைய செயல்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அக்கிரமமான காரியங்கள், தீங்கான காரியங்கள், பொல்லாப்பான காரியங்கள் செய்யாதபடிக்கு நம்மை நாமே காத்து நடக்கும் பொழுதுதான் நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பேசுகிற பேச்சில் கூட உண்மை காணப்பட வேண்டுங்க. நம்ம நடக்கிற நடையில கூட உண்மை காணப்பட வேண்டுங்க. ஒவ்வொன்றிலும் நம்ம அப்படியாக நடந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நம்மால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வாசிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 20 அதிகாரம் 6வது வசனம். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள்,
உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஹல்லேலூயா. மனுஷர்கள் தங்கள் தயாளத்தை, தாங்கள் செய்யக்கூடிய நன்மையை, அவங்க பிறருக்கு காட்டக்கூடிய அக்கறையை, பிறருக்கு காட்டக்கூடிய பரிவை என்ன பண்ணுவாங்களாம்? பிரசித்திப்படுத்துவார்களாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இப்பேற்பட்டவன் தங்க சுய பெருமைகளை பேசி திரிகிற மனுஷர்கள், தங்களை தாங்களை பெருமைப்படுத்தி கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கிற தங்க என்ன பண்ணுவாங்க? பெருமைப்படுத்தி பேசி பிரசித்தம் பண்றாங்களா, பிரபலமாக்க விரும்புறாங்க. ஆனா உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையான மனுஷன் யார் இருக்கிறா இந்த பூமியில? யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் சுற்றி பார்த்தால் என் நண்பர்கள் மத்தியில உண்மை இல்லாதவர்களை ஆண்டவரே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் உறவினர் மத்தியில உண்மை இல்லாதவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மத்தியில உண்மையற்று நடக்கிறவர்களை நான் பார்த்து நான் சோர்ந்து போகாதபடிக்கு உண்மையுள்ள மனுஷனை தேடி கண்டுபிடித்து அவர்களோடு ஆண்டவரே, அப்பா தகப்பனே, அப்பா ஐக்கியம் பாராட்ட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில கூட கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆவியிலே உண்மை உள்ளவர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உண்மையாய் நடப்பதற்கு நீங்க பிரயாசப்படுங்க. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு சமயத்திலையும் உண்மையாய் நீங்க நடந்தீர்கள் என்று சொன்னால் சாட்சியுள்ள ஜீவியம் உங்களுக்கு உண்டாகும். வாசிக்கலாம் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். தாசனாகிய மோசேயை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்லுகிறார். அவர் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று அவன் நடக்கிறத பார்த்து கர்த்தர் சாட்சியை கொடுத்திருக்கிறாருங்க. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மோசே என்ன பண்றான்? எகிப்து தேசத்துல அவன் வளர்க்கப்பட்ட பொழுது எகிப்தினுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவனுக்கு பிடிக்காததுனால இந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்களை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கர்த்தரோட துன்பங்களை அனுபவிப்பதற்காக தன்னை என்ன பண்ணிருந்தா? தயார்படுத்தி கொண்டு, ஆயத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய ஜனங்களோட அவன் வாழ்வதற்காக என்ன பண்ண? அர்ப்பணிக்கப்பட்டவனாக வந்தவன் அந்த இடத்துல ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையுள்ளவனாக காணப்பட்டானுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மோசே என் வீட்டில் எங்க உண்மையுள்ளவனாக காணப்பட்டான் என்று சொல்லி. அப்ப யோசித்து பாருங்கள், கர்த்தர் இந்த மோசேக்கு கொடுத்த ஒரு காரியம் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வழி நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அதை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா மோசேயை கோபப்படுத்துறாங்க. தேவனை என்ன பண்றாங்க? முறுமுறுத்து பேசுறாங்க. எப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அப்ப கூட மோசே தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகாதபடிக்கு, உண்மையை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தர் என்னை அழைத்தார், இந்த ஜனங்களை இந்த நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவன் உண்மையாய் நடக்கக்கூடியவனாக இருந்ததுனால தேவனிடத்துல சாட்சி பெற்றானுங்க. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணும்னு சொன்னாரு. அவர்களை வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக இந்த மோசே செயல்பட்டான். கொடுத்த காரியத்தை அவன் என்ன பண்ணலன்னு சொன்னா, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பின்வாங்கி போகாதபடிக்கு அந்த ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தான். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, நீங்க தேவனுடைய சமூகத்துல நீங்க கர்த்தர் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுக்கிறாரு அந்த ஊழியத்துல உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சின்ன சின்ன காரியங்கள்ல கூட உண்மையை கர்த்தர் பார்க்கக்கூடியவராய் இருக்கிறாருங்க. இந்த மோசே அப்படி உண்மையாய் நடந்ததுனால தான் ஒரு தலைவனாக செயல்பட்டான். ஒரு கூட்டத்திற்கே அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, தலைவனாக இருந்த அந்த ஜனங்களை நீதியின் பாதையிலும் தேவ சமூகத்துல அவங்களை கிட்டி சேர்ப்பதற்காகவும் கர்த்தரோட அந்த ஜனங்களை அவ ஐக்கியப்படுத்துவதற்காகவும் என்ன பண்ணா, அந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டே போனான். இந்த வேளையில கூட உண்மையுள்ள மனுஷர்கள் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, உண்மையாய் நடக்கணும், உண்மையாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களே, இந்த தேவதாசன் மோசேயை போல ஆண்டவரே நானும் உண்மையாய் நடக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு சகாயம் செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார். நீங்க உண்மையாய் நடக்கணும்னு சொல்லிட்டு விரும்புவீங்க. ஆனா அந்த நேரங்கள்ல தான் நீங்க உண்மையாய் நடப்பதற்கு ஆப்போசிட்டான காரியங்கள் உங்களுடைய லைஃப்ல நடக்கும். ஆனால் ஆண்டவரே, நான் அப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தாண்டி அந்த காரியங்களை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். உண்மையாய் நடப்பதற்குரிய அந்த ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வானா. உண்மையாய் நடந்தீங்கன்னு சொன்னா முழுமையான ஒரு ஆசீர்வாதம், குறைவில்லாத ஆசீர்வாதம். நீங்க எதெல்லாம் கையிட்டு செய்கிறீங்களோ அதிலெல்லாம் ஒரு நிறைவை தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். நீங்க கையை வச்சா போதும் அந்த இடத்துல ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நீங்க பேசினா போதும் அந்த இடத்துல நிறைவு உண்டாகும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் அது நடக்கும். ஏன்னு சொன்னால் உண்மையாய் நடக்கக்கூடிய அந்த மனுஷனை தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்குள்ளாக அழைத்து கொண்டு போவார். இந்த மோசே இப்படி உண்மையாய் நடந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த வேளையில கூட உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையாய் நடப்பதற்கு பிரயாசப்படுங்கள். பொய் பேசுகிற உதடுகள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்ப நான் செய்யக்கூடிய செயலை உண்மையாய் உத்தமமாய் நடக்கத்தக்கதாக எனக்கு கிருபையை தாரும்
என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது, இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர். ஹல்லேலூயா. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. நியாயத்தால் நிறைந்திருந்த நகரம் எப்படி அதில் கொலை செய்யக்கூடிய மனிதர்கள் உண்டானார்கள். நீதி அதில் குடிகொண்டிருந்தது. இப்போ நீதி இல்லை, நியாயம் இல்லை. ஏன் இப்படியாக மாறி போச்சு? தேவ ஜனங்களாகிய நீங்கள் ஒரு நாள் நான் உண்மையாக இருந்தேங்க, உண்மைக்கு ஒரு பலனை கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அப்படி நான் என்ன பண்ணுறேன், உண்மையாக நடக்காதவன் என்ன பண்ணுறான், உயர்வுக்குள்ளே போகிறான், பொய் பேசுகிறவன் உயர்வுக்குள்ளாக போகிறான், பொறாமப்படுறவன் உயர்வுக்குள்ளாக போகிறான். ஆனால் நான் இப்படியே இருந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களைப் போல நீங்களும் வழி விலகி போகாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிடுச்சுங்க, நியாயத்தால் நிறைந்தது எப்படி இப்படியாக அநீதியால் நிறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நீதி அதில் குடிக்கொண்டிருந்ததே, இப்போ நீதி காணப்படவில்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் கூட உண்மையாய் ஒரு நாள் நான் நடந்தேன், நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன், தேவனுக்கு பிரியமாய் இருந்தேன், ஆனால் பிற செய்யக்கூடிய செயல்களை பார்த்து இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறினது, நானும் அவர்களைப் போலத்தான் உண்மையற்றவனாய் நடக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த வேளையில் கூட உணர்வடைந்து, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே நான் உண்மையாய் நடப்பதற்கு ஆண்டவரே பிரயாசப்பட விரும்புகிறேன், உம்முடைய சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். மோசேயை கர்த்தர் உண்மையுள்ளவன் என்று கண்டார், உங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். உண்மையான மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னு சொன்னா அநேகத்தின் மேல ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நீங்க மாற முடியுங்க. கர்த்தர் என்ன பண்றாருன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை கொடுத்து கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுடைய திறமைக்கு ஏற்றபடியாக நீங்க வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன பண்றாருன்னா தாளந்துகளை கொடுக்கிறாரு. ஆனா அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய திறமைக்கு ஏற்றபடியாக என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொன்றையும் வளர்த்து கொள்றாங்க. 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் ஒருவன் மாறினேன். ஏன் சொன்னா கொஞ்சத்துல அவன் உண்மையா இருந்தாங்க, கொடுத்த விஷயத்துல கொடுத்த காரியத்துல வேலை செய்கிற ஸ்தலத்துல உண்மையாய் நடந்ததுனால அநேகத்தின் மேல அதிபதியாக கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். வாசிப்போம் லூக்காவின் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சத்துல உண்மையுள்ளவனாய் இருந்தால் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்னா அநேகத்தின் மேல அதிபதியாக ஆசீர்வாதம் உள்ளவர்களாக காணப்படுவீங்க. உங்க சுற்றுப்புறத்தாரை பார்க்காதீங்க, யாரோடு உங்களை என்ன பண்ணாதீங்கன்னா கம்பேர் பண்ணாதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்க நடக்கிற நடக்கை, நீங்க நீதியாய் வாழ்வது, தேவனுக்கு பக்தியாய் இருப்பது, நீங்க செய்யக்கூடிய செயல்கள் யாருமே பார்க்கலன்னு சொன்னாலும் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உம்முடைய உண்மைக்கு தக்கதாகவும் நீங்க நடக்கிற நீதிக்கு தக்கதாகவும் அவர் பலனை அளிக்கக்கூடியவராய் இருக்கிறபடினாலே கர்த்தாவே உண்மையுள்ளவர்கள் என்னுடைய வாசம் பண்ணும்படியாக விரும்பக்கூடிய நானும் உண்மையாக இன்னும் அதிகமாக ஆண்டவரே உம்முடைய கிட்டி சேர்வேன். ஆண்டவரே உண்மையற்ற மனுஷர்களை பார்த்தால் அவர்கள் உண்மையாய் நடப்பதற்கு ஆண்டவரே அப்பா வழிவாசல்களை திறந்து கொடும் என்று சொல்லி நானும் அவர்களுக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி இந்த வேளையில கூட உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் அதிகமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். கொடுக்கப்பட்ட வேலைகளில் உண்மையாய் இருந்து பாருங்கள், அதற்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக இந்த கொஞ்சத்துல ஒரு சின்ன வேலை கொடுக்குறாங்களா, அந்த வேலையில உண்மையாய் இருந்து பாருங்கள், அதற்கேற்ற ஒரு பலனானது உங்களுடைய லைஃப்ல நிச்சயமாகவே உண்டாகுமாக. நல்ல பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த வேலையில கூட உண்மையாய் இருக்க ஆண்டவரே பிரயாசப்படுகிற நான் ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க ஆண்டவரே என்னை இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த மோசேயை போல உண்மையான ஒரு மனுஷனாய் வாழ்வதற்குரிய ஆண்டவரே ஒரு கிருபைகளை கர்த்தாவே எனக்கு தாரும் என்று சொல்லி தேவனிடத்துல கேளுங்க. நீங்க கொஞ்சத்தில் உண்மையாய் நடந்தால் அநேகருக்கு முன்பதாக நீங்க ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாறுவீங்க, உயர்த்தப்பட்டவர்களாய் நீங்க காணப்படுவீங்க. உண்மையும் நீதியும் உங்களை பின்தொடரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னாலும் உங்களோட இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கேட்ட சத்தியத்தின்படியாக உண்மையுள்ள மனுஷர்களோடைய வாசம்
வாசம் பண்ணும்படியாக ஆண்டவரே அப்பா பக்தன் விரும்புவது போல நாங்களும் ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷர்களோட வாசம் பண்ண விரும்புகிறோம் ஆண்டவரே. அக்கிரம செயல்களை செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் வெறுக்கிறோம். அவர்களுக்காக ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேசத்துல ஒரு உண்மையான மனுஷர்களை கத்தாவே அப்பா நீர் உருவாக்கி கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான்னு சொன்னது போல அப்பா உம்முடைய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மையாய் நடக்க ஆண்டவரே நீர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். நடை உடை ஆண்டவரே பேச்சு செயல் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உண்மை காணப்படத்தக்கதாக கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.